பாரதி, என்ன யோசிக்கிறீங்க? நீங்க இவ்வளவு தூரம் யோசிச்சு பேசாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் அதை நீங்க என்கிட்ட சொல்லுங்க. அதை நீங்க நான் இல்ல இல்ல அது ஓகே பாரதி, கூல். டென்ஷன் ஆயிட்டீங்களா? நல்ல ஆளு பாரதி நீங்க. நான் கேட்டதும் என்ன அது இப்படி கேக்குறீங்க, உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு தைரியமா என்ன திருப்பி கேள்வி கேட்காம நான் உங்க ஹஸ்பண்டான்னு கேட்டதும் பயந்து வேர்த்து வழிஞ்சு நிக்கிறீங்க. ஏன் பாரதி, அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு இவ்வளவு அப்செட் ஆகுறீங்க? இல்ல அதே இல்ல, நீங்க திடீர்னு வந்து கேட்டதும் நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் பேனிக் ஆயிட்டேன். ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியல பாரதி, நான் ஏன் சம்பந்தம் இல்லாம உங்க மேல இவ்வளவு கேர் எடுத்துக்கணும்? உங்க குழந்தைக்கு அப்பாவா இருக்குன்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டியா நடந்துக்கணும். ஆபீஸ்ல உங்களை மாதிரி எத்தனையோ பேர் வேலை பாக்குறாங்க. அவங்க யாருக்கிட்டையும் இந்த மாதிரி நான் எதுவுமே ஃபீல் பண்ணதில்லை. பட் என்னமோ தெரியல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு மட்டும் நான் யோசிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே நீங்க தானே ஆதி. சரி சரி, ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க அந்த பத்திரிக்கையில ஆதி பாரதிங்கிற பேரை பார்த்ததும் ரொம்ப எமோஷனல் ஆனத நான் நோட்டீஸ் பண்ணேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். நீங்க பத்திரிக்கையை வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதனாலதான் உங்ககிட்ட சும்மா ஒரு பிராங்க் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்கு போய் இவ்வளவு பயந்தா எப்படி? நல்ல ஆளு பாரதி நீங்க. ஓகே பாரதி, நான் இதை எடுத்துட்டு போறேன். நான் சும்மா விளையாட்டா தான் கேட்டேன், மத்தபடிலாம் ஒண்ணும் இல்ல. எந்த ஜென்மத்திலையும் நீ மட்டும் இல்ல, யார் நினைச்சாலும் அது நடக்காது. என்ன மித்ரா அப்படி பாக்குற? பத்திரிக்கையை கொழுந்து விட்டு எரிக்கிற மாதிரி இருக்கு. கூல் கூல். ஓவர் டென்ஷன் உடம்புக்கு ஆகாது. உனக்கு வேணும்னா நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து தரட்டா? உன் கொதிக்கிற நெஞ்ச தண்ணிய விட்டு ஆத்திக்கோ. என்ன பாரதி, நக்கலா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப டென்ஷனா இருக்கியே அப்படின்னு கேட்டேன், அவ்வளவுதான். நடக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு வயிறு எரியுதுன்னு தோணுது. நான் வேணும்னா ஒரு ஐடியா சொல்லவா? பேசாம ஆதி கிட்ட போய் நீயே எல்லாத்தையும் சொல்லிடு. எனக்கும் அதான் வேணும். எனக்கு வேலை மிச்சம். இங்க பாரு மித்ரா, உனக்கு கோவம் வந்தா இந்த பத்திரிக்கையை வேணா எரிக்கலாம். வேற என்ன பண்ணிட முடியும்? ஆதி என்கிட்ட பேசுறத உன்னால தடுக்க முடியுமா? இல்ல ஆதி எனக்காக ஏதாவதுனா ஓடி வரத உன்னால தடுக்க முடியுமா? முடியாதுல்ல. என் பசங்களோட அப்பாவா இருக்காரு, அதையாவது மாத்த முடியுமா? முடியாது. ஏன்னா அதுதான் விதி. இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு. அந்த விதிய நீ மாத்தணும்னு நினைக்கிற. அது எப்படி முடியும் மித்ரா? ஆதி பாரதிங்கிற பேரு ஒன்னா இருந்ததையே உன்னால தாங்கிக்க முடியல. நான் அவர் கூட சேர்ந்து வாழ போற வாழ்க்கைய நீ எப்படி சகிச்சுக்க போற? எப்படி இருந்தாலும் ஆதிதான் என்னோட புருஷன். அதுதான் உண்மை. ஐயோ, பாத்து பாத்து. என்ன மித்ரா, சுட்டுச்சா? உண்மை சுடும். சுட்டதுக்கு அப்புறமும் இப்ப கூட நீ அத கையில தான் புடிச்சிட்டு இருக்க. விட்டு. அதுதான் உனக்கு நல்லது. ரொம்ப ஓவரா பேசுற பாரதி.
இதுக்கு மேலயும் நான் இந்த வீட்ல உன்னை இருக்க விட்டேனா என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாது. உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன். அப்படியா? ஆல் தி பெஸ்ட். முடிஞ்சா செஞ்சு பாரு. நீ சொன்னதை மட்டும் பண்ணி காட்டு, நானே சரண்டர் ஆயிடுறேன். என்ன வரட்டா? பாரதி, ஏன் வீட்ல உட்கார்ந்துகிட்டு எனக்கே சேலஞ்ச் பண்றியா? தம்பி, ஆ, வாங்க பாட்டி, உட்காருங்க உட்காருங்க. ஆதி தம்பி, பாரதியோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் தெரிஞ்சு அந்த பசங்க 2 பேருக்கும் அப்பா கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா அவங்க பண்ண கூத்துல சட்டுன்னு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அந்த பசங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க தம்பி? பாட்டி, நீங்க அதை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணம் மூலமா நீங்க நினைக்கிற மாதிரி பாரதியோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இப்ப நடந்துகிட்டு இருக்க எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பா ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னு உங்க யாருக்கும் தெரியாது. பாரதியோட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்காம என் கல்யாணம் நடக்காது பாட்டி. நீ சொல்றதை கேட்கறதுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குப்பா. ஆனா இருந்தாலும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. எது எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்தா எனக்கு அதுவே போதும்.